Hi guys, Apple Pick Solutions. இது ஒரு ஐஃபோன் 12 ப்ரோ இஷ்யூ வந்து கிராஃபிக்ஸ் வரதில்லை. ஃபோன் வந்து ஒர்க் பண்ணுது, ஆனால் டிஸ்பிளேல ஒன்றுமே வருதில்லை. ஸோ இன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம கிராஃபிக்ஸ் இஷ்யூன்னு சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கனெக்டரில் இருந்தால் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஆல்ரெடி நியூ டிஸ்பிளேயும் சேஞ்ச் பண்ணி பார்த்தாச்சு, ஆனால் அதுக்குமே ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிஸ்பிளேட கனெக்டர் டயட் வேல்யூ வந்து செக் பண்ணி பார்ப்போம். இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே கிராஃபிக்ஸுக்கு ஒர்க் பண்ணாங்களா, வேறு எதுவும் ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ நம்ம ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து ரீடிங் வருது. ஓகே, இது வந்து நெகட்டிவ் லைன். நம்ம வந்து ப்ரோப்போ வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துல ரீடிங் வந்து நார்மலாக வருது. 4th பின். ஓகே, பின் வந்து ஓகே, இது வந்து கிரவுண்ட். ஸோ இந்த 6 நம்பர் பின்னில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங் 2.152 அந்த மாதிரி ரீடிங் வருது. ஆனால் நமக்கு நார்மலாக அந்த இடத்துல ரீடிங் வரணும் 269 அந்த மாதிரி ரீடிங் வரணும். ஆனால் நமக்கு இங்கே வந்து வருது 2.146 அந்த மாதிரி இங்கே வந்து ரீடிங் வருது. அப்போ இது வந்து இந்த ரீடிங் வந்து அப்நார்மல். ஸோ இது ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தாச்சு, நம்ம செக் பண்ணிட்டோம். இந்த 6 நம்பர் பின்னில் வந்து நமக்கு ரீடிங் வந்து அப்நார்மலாக வருது. நமக்கு இங்கே நார்மலாக வரணும் 269 தான் இங்கே வரணும். ஆனால் நமக்கு வருது 2.110 அந்த மாதிரி ரீடிங் வருது. இது வந்து அப்நார்மலான ஒரு ரீடிங். ஸோ நம்ம அதை வந்து ட்ரேஸ் பண்ணோம்னு சொன்னால் கிடைக்குது. ஓகே, இந்த பின்னில் தான், இந்த பின்னில் நமக்கு நார்மலாக வரணும் 269 வந்து ரீடிங் வரணும். ஆனால் நமக்கு வந்து இங்கே 2.154 அந்த மாதிரி ரீடிங் வந்து வரும். அந்த ரீடிங் வந்து அப்நார்மலான ரீடிங் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு கனெக்டர், ஒரு ஃபில்டரில் தான் ஒரு கனெக்ட் ஆகுது. இந்த லைன் வந்து ஃபில்டரில் கனெக்ட் ஆகி 1.8 லைன் இது. ஓகே, 1.8 லைன் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில்டரால் தான் அவுட் ஆகுது. நம்ம அதை கண்டினியூ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த ஃபில்டர் தான். இந்த ஃபில்டரை நான் செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபில்டரில் செக் பண்ணி பார்க்கணும். இங்கே சைடு வந்து இன்னைக்கு 2.102 இந்த மாதிரி ரீடிங் வருது. மற்ற சைடு வந்து செக் பண்ணி பார்க்குறேன், நார்மலாக 305 அந்த மாதிரி ரீடிங் வருது. இது நார்மல் ரீடிங் தான். ஸோ அப்போ வந்து டேமேஜ் இந்த ஃபில்டர் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம். நம்ம அந்த ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஐஃபோனில் வந்து டயட் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்பயுமே அக்யூரேட்டான ரீடிங் வரணும். நம்ம ஒரு 10-20 ரீடிங் கூட குறை இருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அப்நார்மலாக ரீடிங் வரும். இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற வேற ஒரு போர்டு வந்து இந்த போர்டில் இருக்கிற ரீடிங் செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் வந்து அதே 6 பின்னில் வந்து நான் செக் பண்ணி பார்க்கேன். 1 2 3 4 5 6 பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இது வேறு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற போர்டு வந்தது. இந்த ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்க்கணும், எனக்கு சரியாக 297 வரணும். ஆனால் நமக்கு இந்த டிஃபெக்டான எந்த ஃபோனில் செக் பண்ணி பார்த்தீங்க, இந்த ஃபோனில் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 2000க்கு மேலே வருது. அப்போ இந்த ஃபில்டர் இது வந்து ஓப்பன் ஆகிருக்கலாம். இந்த ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கலாம். ஸோ இதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஷார்ட் பண்ணி விடலாம். நம்ம அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கும்போது
ஓகே, அந்த ஃபில்டரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஒன்று நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுவோம். ஒரு இதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், இந்த ஃபில்டர் வந்து ஓகே கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி. ஓகே, இந்த ஃபில்டர் வந்து ஓகே, நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணலாம்.
ஓகே, இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த இதில் ஃப்ளெக்ஸ் இருக்கும், அந்த ஃப்ளெக்ஸில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒருக்கா செக் பண்ணி பார்ப்போம். 6 நம்பர் பின். சாரி, ஓகே, டயக்னோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீடிங் நார்மல் 288 அந்த மாதிரி ரீடிங் வருது. இந்த ரீடிங் வந்து நமக்கு நார்மல். நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து 2.149 அந்த மாதிரி அப்நார்மலாக வந்து இப்போ வந்து ரீடிங் நார்மலாக வருது. ஸோ லெட்ஸ் செக். ஓகே, நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுது. இந்த ரீடிங் வந்து ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நார்மலாக வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே, டச் ஃபங்க்ஷன் எல்லாம் ஓகே, நார்மல். நமக்கு அந்த இஷ்யூ வந்து அந்த ஃபில்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்குது, அதால தான் நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து வரல. ஸோ நம்ம அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.